எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் அழுதுகிட்டே இருந்த. இந்த ஆண்டுல உன்னை கர்த்தர் அழுகைக்கு பதிலாக ஒரு ஆனந்த களிப்பை தருவார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க கர்த்தர் விட மாட்டார். அழுகை என்றால் காலையிலே, அழுகை என்றால் மாலையிலே அக்களிப்பு. ஆமென். அழுக ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. கிழிந்து போனது ஒரு வாழ்க்கை ஒரு காலம் உண்டு, கிழிந்ததை தைக்க ஒரு காலம் உண்டு. வாழ்க்கை ஆண்டவர் மாறி மாறி வைத்திருக்கிறார். இதுவரை கஷ்டத்திலே, அழுகையிலே, வெட்கத்திலே இருந்திருக்கலாம். உன் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை தருவார். அதை இன்றைக்கே தருவார். வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் வெட்கப்பட்ட ஆண்டவரே, நான் லட்சை அடைஞ்ச ஆண்டவரே, நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கிற ஆண்டவரே. இருதயம்லாம் பொங்குது. திருமண காரியங்களை பார்க்கும் பொழுது, பிறருடைய வீடுகள், வாய்ப்புகள், வசதிகள், வேலை வாய்ப்புகள், தொழில்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது இருதயம் குமுறுது. ஆண்டவரை தூசிக்க சொல்லுது. ஆண்டவரை தேடி என்ன பண்ண, ஆனாலும் ஒரு அன்பு வந்து தடுக்குது. நீங்க எப்படி நடத்தினாலும் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க என் குடும்பத்தை நீங்க உயர்த்துவீங்க. உங்களை தேடுற நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அந்த நம்பிக்கை தான் உங்களை உயர்த்த போகுது. இந்த அழுகையிலையும் இந்த வெட்கத்திலையும் நீ ஆண்டவரை மறக்கல பாத்தியா? அந்த நம்பிக்கை உடைய சிறை தான் உன்னை வெளியே கொண்டு வரும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை.